ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நவம்பர் மாத நடப்பு நிகழ்வு தான் பார்ப்போம். ஸோ அந்த வரிசையில் 20ஆம் தேதிக்குள்ளே நடப்பு நிகழ்வு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொலைதூர பகுதிகளில் தாக்குதல் நடத்தும் 6 அமெரிக்கா தயாரிப்பு எந்த ஏவுகணையை ரஷ்யாவை நோக்கி உக்ரைன் ஏவியது அப்படின்னு பார்த்தோன்னா அட்டாக் கம்ஸ். சரிங்களா, அதோட பேர் என்ன பேருனா அட்டாக் கம்ஸு. அடுத்து நேட்டோ அமைப்பில் 32 நாடுகள் உறுப்பினராக உள்ளன. சரிங்களா, அந்த நேட்டோ அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பில் மொத்தம் 32 நாடுகள் இருக்குது. ஸோ அந்த நேட்டோட முக்கியமான நோக்கம் எதுன்னு பார்த்திங்கன்னா, பாதுகாப்பு மற்றும் சுதந்திரத்தை காப்பது தான் அந்த நேட்டோவோட முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. நேட்டோவில் இணைய உக்ரைன் முடிவு செய்ததற்கு ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எப்போம்னா 2022 பிப்ரவரியில் தான் அவங்க அந்த எதிர்ப்பு தெரிவித்து போர் தொடுத்தாங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு நவம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் இதோட அந்த போர் தொடுத்து 1000 நாட்கள் ஆகுது. சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா, ரெண்டாவது GSAT-2 என்ற இஸ்ரோவின் 4700 கிலோ தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் எந்த நிறுவனம் அமெரிக்காவில் இருந்து விண்ணில் செலுத்தியது? சரிங்களா, எந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தான் விண்ணில் செலுத்தியது. சரிங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா இஸ்ரோவின் ஏவுகணைகளால் மொத்தம் 4000 கிலோ மட்டும்தான் விண்ணில் செலுத்த முடியும். ஆனால் இந்த செயற்கைக்கோள் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த GSAT-N2 என்ற செயற்கைக்கோளானது 4700 கிலோ எடை இருக்குது. ஸோ அதனால தான் அமெரிக்காவில் அனுப்ப முடிவு செஞ்சுருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ 4000னா இஸ்ரோவே ஏவுகணை அனுப்பியிருக்கோம். ஆனால் 4700 அமெரிக்கா ஹெல்ப் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அமெரிக்காவில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையில் இந்தியா முதலிடம். சரிங்களா, அமெரிக்காவில் பயிலும் மாணவர்கள் எண்ணிக்கை இந்தியா தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஸோ இந்த 2008 2009 பிறகு ஒரு 15 ஆண்டுகளில் முதல் முறையாக இந்தியா தான் இப்போது முதலிடத்தில் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி 2022 23 சீனா தான் முதலிடத்தில் இருந்துச்சு. ஸோ அப்போ இந்தியா எங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்துச்சு. சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா, அஸ்ஸாம் மாநிலத்தில் பராக் பள்ளத்தாக்கில் அமைந்த கரீம்கஞ்ச் மாவட்டத்தின் பெயர் ஸ்ரீபூமி என பெயர் மாற்றம். சரிங்களா, அதாவது எங்கன்னா கரீம்கஞ்ச் அந்த மாவட்டத்தோட பேரை தான் ஸ்ரீபூமின்னு மாற்றிருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா அஸ்ஸாமில் இருக்குது. சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 100 ஆண்டுகளுக்கு முன்பு இம்மாவட்டத்தை லட்சுமி நிலம், அதாவது ஸ்ரீபூமி அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எத்தனை 100 ஆண்டுகளுக்கு முன்பு. அடுத்து பார்த்திங்கன்னா, அண்ணல் காந்தியடிகள் 1933ஆம் ஆண்டு மராட்டியத்தில் வர்தாவில் நடந்த ஆர்எஸ் முகாமை பார்வையிட்டார். சரிங்களா, எங்கே வர்தாவில் ஆர்எஸ் முகாம் இருந்துச்சு. ஸோ அது எப்போ பார்வையிட்டாலும் 1934 பார்வையிட்டார். காந்தி தொடர்பான கொலை வழக்கு தொடர்பான கமிஷன் எதுனா நீதிபதி கபூர் கமிஷன். அது எப்போனா 1965. சரிங்களா. அதே மாதிரி 3 முறை ஆர்எஸ்எஸ் இயக்கம் இந்திய அரசை தடை செஞ்சுருக்கிறாங்க. அது எப்போ பார்த்திங்கன்னா 1948, 1975, 77, 1992. சரி, அந்த 3 வருஷம் தான் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை இந்திய அரசு தடை செஞ்சுருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, 6வது பார்த்திங்கன்னா, சங்கீத கலாநிதி விருதை MS சுப்புலட்சுமி பேரில் கர்நாடக பாடகர் TM கிருஷ்ணாவுக்கு வழங்க கூடாது என உச்சநீதிமன்றம் தடை வைத்திருக்கு. ஸோ அந்த விருது 2005 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. சரிங்களா, மொத்தம் 1 லட்சம் ரூபாய் ரொக்க கொடுக்குறாங்க. ஸோ ஏன் கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்க பார்த்திங்கன்னா, அந்த TM கிருஷ்ணா சுப்புலட்சுமி ரொம்ப விமர்சனம் செஞ்சுட்டே வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த சுப்புலட்சுமியோட பேரன் ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் கொடுத்து அந்த இதை நிப்பாட்டாங்க. ஆனால் அதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, சுப்புலட்சுமியோட பேரில் வழங்காமல் சங்கீத கலாநிதி விருது அப்படின்னு பேர் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா, சுற்றுலா மேம்பாட்டிற்காக சிறந்த மாவட்டமாக விருது, அதாவது சுற்றுலா மேம்பாட்டிற்காக சிறந்த மாவட்டத்திற்கான விருது திருச்சி வாங்கியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து 2025க்கான G20 கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பு ஏற்ற நாடுனா தென்னாப்பிரிக்கா. 2025 தலைமை பொறுப்பு ஏற்றது தென்னாப்பிரிக்கா. சரிங்களா. அடுத்தது சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா 3வது பதிப்பு நந்தப்பாக்கம் வர்த்தக மையத்தில் ஜனவரி 16, 17 நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. எத்தனாவது பதிப்புனா 3வது பதிப்பு எங்கன்னா நந்தப்பாக்கம் வர்த்தக மையத்தில். சரிங்களா. அடுத்தது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் புதிய தலைவர் யாருன்னா
அரவிந்த் சிங் சாஹ்னி. சரிங்களா, அரவிந்த் சிங் சாஹ்னி ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, நாடு முழுவதும் எண்ம தொழில்நுட்பத்தில் பயிர் கணக்கீடு செய்யும் பணி தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் வந்து ஆண்டுதோறும் 33 கோடி டன் உணவு தானியங்களை உற்பத்தி செய்யும் இது வந்து இந்தியா. சரிங்களா, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, கருத்தடை மாத்திரைகள் உடலில் இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் பார்த்திங்கன்னா, சென்னை ஐஐடி மற்றும் அமெரிக்காவின் மின்சோட்டா பல்கலைக்கழகம் இணைந்து ஆய்வு செய்து தான் ஸோ இந்த ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதோட தான் நவம்பர் 20ஆம் தேதி கூட கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு. ஸோ இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.